இரண்டு திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் அதிகார பகிர்வை கொடுக்காம இருந்த ஒரு இடத்துல புதியதாக வந்திருக்க கட்சி அவங்க இதை ஏதோ இன்னைக்கு அவங்களுக்கு 108 சீட்டு இருக்குங்கிறதுனால கொடுக்கல, தேர்தலுக்கு முன்பே ஒரு வாக்குறுதியா கொடுத்தாங்க. ஸோ வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு நிலைப்பாடு இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு மூவ் ஆகியிருக்கு. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கு? ஒரு பக்கம் திமுக கூட்டணியையும் உடைய வச்சுட்டார் அவரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகங்கிற கட்சியவே உடைய வச்சுட்டாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் அலையன்ஸ் நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா நிறைய மாநிலங்கள்ல இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குது. ஆனா அது எவ்வளவு சாத்தியங்களோட நடைபெற்றிருக்கிறது, அதுல எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கிறாங்க. வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொன்னப்பயே திருமாவளவன் அவர்கள் நான் தாவேக்கா மீது வைத்த விமர்சனத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் அதே ஸ்டாண்ட்லேயே தான் நிற்கிறேன். ஆட்சி பங்கு நோக்கியும் போயிருக்கு, அதிகாரத்துக்கும் போயிருக்காங்க. இது இன்னும் அவங்களுக்கு சிக்கல் அதிகப்படுத்தும். ஏற்கனவே ஆதவ் சொன்ன கூற்று தான், இங்க பாதி பேர் தான் இருக்கிறாங்க, 10 பேர் தான் இருக்காங்க, எல்லாம் எங்க கூட வந்துட்டாங்க நாங்கல்ல. இப்ப நீங்களும் அங்க போயிட்டீங்கன்னா அவங்க தாவேக்காங்கிற மைய நீரோட்டத்துக்குள்ள விசிகா கலந்துருமா இல்ல? ஸோ இப்போ காங்கிரஸும் விசிகா இவங்க ஐயுஎம்எல் செஞ்சது ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு கருத்து பெரும் பேசுபொருளா இருக்கு. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நிறைய விஷயங்கள்ல ஒரே ஃபார்முலா தான். அப்ப நீங்க காங்கிரஸ் என்ன ஒரு பர்மிட்டேஷன் காம்பினேஷனோட போய் டிவிகேவோட சேர்ந்திருக்கிறீங்க? அப்ப டிவிகேவோட ஃபேம் உங்களுக்கு தேவைப்படுது. இந்தியா முழுவதும் பிஜேபியை எதிர்க்க கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் மேம்? திமுக கூட்டணியை உடைச்சி காங்கிரஸை தான் பக்கம் வச்சு பிஜேபிக்கு எதிரான முகம் நாங்க தான் இனி மதச்சார்பைன்னு டிஎம்கே ஃபார்முலாவை எடுத்துட்டு போய் அவங்க ஆயுதத்தை எடுத்து அவங்களே தாக்குற மாதிரியான ஒரு சிஸ்டத்தையும் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் ஆளு தேவைன்னா நாங்க இங்கிட்டும் துண்டு போட்டு வைப்போம், இங்கிட்டும் நாங்க சீட்டை கொடுத்து வச்சிருக்கோம், இவங்க சரியில்லை இவங்க குடைச்சல் கொடுக்குறாங்கன்னா அங்கிட்டு துண்டு போட்டிருக்கவங்கள நாங்க மியூசிக் சேர் மாதிரி மாத்துவோங்கிறதுக்கான ஒரு மறைமுக மெசேஜும் அதுக்குள்ள இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் சான்ஸே இல்ல. பனீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சுகிதா அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். தாவேக்கா ஆட்சி அமைத்து 35 அமைச்சர்களும் தற்போது பதவியேற்று தங்களுடைய பணிகளை தொடங்கியிருக்காங்க. 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்காங்க. விசிகா, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் முதல் முறையாக அமைச்சர் பதவியும் ஏற்றிருக்காங்க. இந்த அமைச்சரவை பகிர்வை தாவேக்கா எப்படி கையாண்டிருக்காங்க? இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க மேம்? முதல்ல இன்றைக்கு பதவியேற்றிருக்கக்கூடிய அரசு மற்றும் அமைச்சர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இளைஞர்கள் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து இந்த அரசை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. தேர்வு முழுமையாக கொடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அரசியலுக்கு உட்பட்ட விவாதத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட இளைஞர்கள் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகி இருக்கிறது. அப்படியான ஒன்றை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அதற்கு பொறுப்பாக நடந்து கொள்வதற்கும் அடுத்த தலைமுறைக்கும் தமிழ் நிலம், தமிழ்நாடு அரசியல் சார்ந்த இதுவரைக்கும் இருந்த முன்னெடுப்புகளை தொடர்ந்து அதை அப்படியே அந்த ரிலே பட்டனை இவங்ககிட்டேருந்து வாங்கி தொடர்றதுக்கும் நம்ம வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடலாம். முதலமைச்சராக விஜய் அமைச்சரவையை உருவாக்கி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு கோல் ஒரு போல்டு மூமெண்ட் ஒன்று, இன்னொன்று ஒரு வரலாற்றை உருவாக்கி இருக்கிறார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கேற்பு அப்படிங்கிறதுல ஒரு கூட்டணி அதிகார பகிர்வு, உண்மையான அதிகார பகிர்வை வழங்கியிருக்கிறார். அது உண்மையாக இருக்குமா, அது எந்த அளவுக்கு இருக்க போகுது? இப்போ கூட்டணியில் அதாவது இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கேற்று இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நாளைக்கு என்ன மாதிரியாக அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள், ஒவ்வொரு விவகாரங்கள்லையும் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள், சித்தாந்த முடிவுகள், அரசியல் முடிவுகள் இப்படி இனி பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இரண்டு திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் அதிகார பகிர்வை கொடுக்காம இருந்த ஒரு இடத்துல இந்த கட்சி ஒரு புதியதாக வந்திருக்க கட்சி, அதற்கும் சில ஆலோசனைகள் தேவைப்படுகிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க இதை ஏதோ இன்னைக்கு அவங்களுக்கு 108 சீட்டு இருக்குங்கிறதுனால கொடுக்கல, தேர்தலுக்கு முன்பே ஒரு வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அதை கூட்டணிக்கு அழைப்புக்கான வாக்குறுதியாக கூட இருந்துச்சு. அது அன்னைக்கு நிறைவேறலை, இன்னைக்கு நிறைவேறியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இது எப்படி இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது ஐயுஎம்எல்லும் விசிகாவுடைய பங்கு. அவங்க 2 பேரும் ஏற்கனவே கடுமையான விமர்சனங்களை சித்தாந்த ரீதியாக வைத்திருக்கக்கூடியவர்கள். ஐயுஎம்எல் வெளிப்படையாக பேசலைனாலும் அவங்க நடவடிக்கைப்படி அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சிறுபான்மையினருக்கான கட்சியாக இவ்வளவு நாள் அறியப்பட்டிருந்த கட்சி அப்படி தான் செயல்படும். விடுதலை சிறுத்தைகளுக்கு நிறைய சவால்கள் இருக்குது.
தோழர் வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறதுல ஒரு தனிப்பட்ட நபராக அவர் வந்து அரசியல் நகர்வுகளை தொடர்ந்து ஒரு தோழராக பார்த்த அனுபவத்தில் அதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் அதை விட இன்னும் நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு இருக்குது. இந்த அமைச்சரவையில் பங்கேற்றதுனாலேயே நிறைய சேலஞ்சஸ் அவருக்கும் திருமாவளவனுக்கும் இருக்குது. அதுவும் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இல்லை, அதே போல தேர்தலுக்கு பின்பு வந்து இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்காத போது காங்கிரஸ் ஏற்கனவே அவங்க கூட கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. அடுத்து அவங்களோட ஆப்ஷனாக இருந்தது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், IUML உள்ளிட்ட கட்சிகளுக்கு தான் அவங்க டைரக்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு நிலைப்பாடு இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு மூவ் ஆகியிருக்கு. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கு? இவங்க நாங்கள் அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் தொடர்ந்து நாங்கள் திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அனைத்து கூட்டணி கட்சிகளுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது அப்படியே இப்போ உடஞ்சிருச்சுல மேம். இப்போ அவங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது தானே பொருள்படுது. இப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2026 அவங்க முன்வைத்த அந்த கூட்டணி இப்போ இல்லை. அது முற்றிலுமாக இல்லை. எந்த மதச்சார்பின்மைக்காக அவங்க கிட்டத்தட்ட 2017 இயக்கமாக போராட்டங்களில் ஒன்று திரண்டு 2018 கூட்டணியாக இருந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலேருந்து ஒரே அணியில் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இப்படி ஒரு பெரிய கூட்டணி வந்து லாங் டேர்மாக திமுகவோட இருந்ததும் இந்த டைம் தான் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது இப்போ இவங்க போயிருக்கக்கூடியது, தாவேகாவோட போயிருக்கக்கூடியது அப்படிங்கிற இடத்துல தான் நான் விஜய முதல் கேள்வியில் சொன்ன அந்த போல்டு அட்டம்ப்ட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, ஒரே நேரத்தில் ஒரே கல்லில் 2 மாங்கான்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல. ஒரு பக்கம் திமுக கூட்டணியையும் உடைய வச்சுட்டார் அவர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகங்கிற கட்சியவே உடைய வச்சுட்டார். அது சரி தவறு அப்படிங்கிறத நான் திரும்ப பேசுகிறேன். அது நம்ம பேசலாம், கட்சி ரீதியாக கான்ஸ்டியூஷன் ரீதியாக அதிமுக இன்னைக்கு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசலாம். ஆனால் திமுக இன்டாக்ட் கூட்டணி, சித்தாந்த கூட்டணி, நேச்சுரல் ஆலி அப்படின்னு ஒரு பிம்பம் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையுமே உடைச்சிட்டாரு. அதை உடைச்சிருக்கிறார். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய், எங்களுக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க. இந்த நம்பர்ஸ் கம்மியாக இருந்ததும் கூட முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் தான் போய் அவங்க கூட சேர்ந்துச்சு. காங்கிரஸ் வந்து அவங்க கூட போய் சேர்ந்த பிறகு இவங்க வந்து பாஜகவுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. காங்கிரஸ் அவங்க கூட இருக்கிறதுனாலயே மதச்சார்பின்மைக்கு வந்து அவங்க ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி டிவிக்கே தங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கேம்பெயினில் வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவை கடுமையாக விமர்சிக்கலை. முதல் 2 மாநாடுகளில் கோடிட்டு காமிச்சதோட விட்டுட்டார். பெரிய அளவில் வந்து சொல்லலை. அப்புறம் ஒரு மாநாடுல பாயாசம் அப்படி இப்படின்னு கேம்பெயின் எல்லாம் பேசினதை தாண்டி அவர் வந்து அந்த பாசிசம் பாயாசத்தை தாண்டி அவர் நகரவே இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, திமுக கூட்டணியையும் உடைச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் அதிமுகங்கிற கட்சிக்குள்ளேயும் ஒரு பிளவை உருவாக்கிட்டார். இதுல என்னன்னா, இவர் சொன்ன தீய சக்தியுடைய ஆதரவுகள்ல தான் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கிறார். அதெல்லாம் 2வது. அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து போஸ்ட் அலையன்ஸ் நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா நிறைய மாநிலங்கள்ல இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குது. ஆனா அது எவ்வளவு சாத்தியங்களோட நடைபெற்றிருக்கிறது, அதுல எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப NDA கூட்டணியில சேர்ந்த எல்லாருமே வந்து பெஸ்டா இருந்ததும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிவசேனாவும் காங்கிரஸும் கூட்டணி, NCPயும் கூட்டணி வச்சாங்க மகாராஷ்டிரால. ஆனா அது இன்னைக்கு சிவசேனா இருக்கிற இடம் எங்கவா இருக்கு? அது வந்து யாருக்கு வாய்ப்பை வழங்கி கொடுத்துச்சுன்னா NDAக்கு வாய்ப்பை வழங்கி கொடுத்துருச்சு. அதாவது வந்து அங்க பாஜக இன்னும் சிறப்பா வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் அங்க இருந்த கூட பிராந்திய மண் உரிமை பேசிய சிவசேனாவை நகர்த்திட்டு அந்த இடத்துல வந்து டைரக்டா பாஜகவே இருக்கலாங்கிற இடத்திற்கு மகாராஷ்டிரா மக்கள் நகர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். மாயாவதியும் உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவும் ஒன்று சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக அப்படின்னு இந்த மாதிரி கூட்டணி சேர்ந்த இடங்கள்ல இன்னைக்கு மாயாவதி இருக்கிற இடமே தெரியல. இந்த வரிசையில தான் கன்ஷிராம், மாயாவதி, அதன் பிறகு ராம்விலாஸ் பாஸ்வான்னு வட மாநிலங்களில் இருந்த தலித் ஃபேஸ் உள்ள லீடர்கள், பட்டியலின ஃபேஸ் உள்ள லீடர்கள் இன்றைக்கு, அதாவது இன்னைக்கு மாயாவதி இருக்கிற இடம் தெரியல. ராம்விலாஸ் பாஸ்வான் மறைந்த பிறகு அவருடைய பையன் சிராக் பாஸ்வான் வந்து NDAல இருந்தாலும் கூட்டணியில் இருந்தாலும் அவர் வந்து பீகார் எலெக்ஷனில் ஒரு நல்ல ரிசல்ட் காமிச்சார். ஆனால் அவங்க அப்பா மாதிரி தனித்துவத்தோட இருக்கிறாரானா இல்லை, NDAக்குள்ள ஒரு ஆலியா, ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக தான் இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்தியா முழுவதுமே ஒரு பட்டியலின குரலா மட்டும் இல்லாமல் மதச்சார்பின்மை குரலா, ஒடுக்கப்பட்டவர்களின் குரலா அப்படி வந்து இருந்தது வந்து திருமாவுடைய குரலா, விசிகாவுடைய குரல் இருந்தது. பட் இப்போ உங்க தாவேகா கூட சேர்ந்திருக்கும் பொழுது தாவேகா சில விஷயங்கள்ல உங்க கொள்கை எதிரி, கூட்டணி அதிகார பகிர்வு இப்படின்னு அங்கங்க ஃப்ரேம், கேம்பெயின் ஃப்ரேம்ஸ்க்கு நிறைய அஜெண்டாவை வச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து
இப்ப இந்த கொள்கை கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறது ஒரு வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு சொன்னப்பயே திருமாவளவன் அவர்கள் வந்து நான் தாவேகா மீது வைத்த விமர்சனத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அதே ஸ்டாண்ட்லேயே தான் நிக்கிறேன், தாவேகாவும் நாம் தமிழரும் RSS பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லியிருந்தாரு. அதுல நான் இன்னும் உறுதியா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இது ஆட்சி பங்கு நோக்கியும் போயிருக்கு, அதிகாரத்துக்கும் போயிருக்காங்க. இது இன்னும் அவங்களுக்கு சிக்கல் அதிகப்படுத்தும். இந்த இடத்துல தான் சேலஞ்ச். இப்ப அதை தான் சொல்ல வந்தேன். இந்தியன் ஃபேஸ்ல ஒரு முக்கியமான லீடரா பார்க்க, அதனாலதான் பாஜக வந்து விசிகா மீதான விமர்சனங்களை ரொம்ப கடுமையா வச்சாங்க. எப்படியாவது அவங்க வந்து விசிக, ஏன்னா ஓப்பனா திருமாவும் வன்னியரசும் ஷானவாசும் ஓப்பனா பேசினது தான். ஷானவாசும் ஒரு டிபேட்ல பேசினது தான். அதாவது வந்து எங்க தலைவரை வந்து அவங்க கூப்பிட்டப்பவே நாங்க போயிருந்தா, அதிகாரம் தான் எங்களுக்கு முக்கியம்னா நாங்க போயிருந்திருக்க மாட்டோமா, பாஜக எங்களை கூப்பிட்டப்ப. ஏன்னா பாஜக அப்படியான நகர்வெல்லாம் நகர்த்தினாங்க கடந்த காலங்கள்ல. ஆனால இவங்களால சித்தாந்த ரீதியா அவங்கள கூட போய் நிக்க முடியாதுன்னு தான் இருந்தாங்க. இப்ப தாவேகாவை வந்து எப்படின்னா ஒரு தலித் கட்சிக்கான, தலித் இளைஞர்களுக்கான அல்லது தலித் மக்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, இன்னும் சரியான வார்த்தையை பயன்படுத்த வேணும்னா பட்டியலின மக்களுக்கான கிட்டத்தட்ட இன்னைக்கு 8 அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது 8 அமைச்சர்கள்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 22-23%. முதல்ல வந்து பட்டியலினத்தவர்கள் SC/ST உடைய ஓட் பேங்க்ஸ் எல்லாம் அவங்களுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்தோம்னா 23-25%. அதுல இன்னைக்கு 8 அமைச்சர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துல, அதாவது அவங்க அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற அமைச்சர்களை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல விஜய் வந்து சக்சஸ் பண்ணியிருக்கிறார். ரெண்டாவதா நாம பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து வெறும் டோக்கனிசமா இருக்க போகுதா, என்ன பண்ண போறாங்கிறத பார்க்கணும். சிறுபான்மையினர்களுக்கு ஏற்கனவே சிறுபான்மையினர் முதலமைச்சரே ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிற இடத்துல இருந்து, அதன் பிறகு ஸ்பீக்கர் சபாநாயகர் ஒரு சிறுபான்மையினர் இருக்காரு. அது இல்லாம 3+1 இப்ப IUML சேர்த்து இப்ப கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த சிறுபான்மையினர் அமைச்சர்கள் அல்லது ஸ்பீக்கர் இந்த கேடர் இருக்குல்ல, இது வந்து இந்த மாதிரி சிறுபான்மையினர் பிளஸ் தலித் ஓட்டு திமுகவுடைய ஓட் பேங்க் அப்படின்னு சொன்னதுல இருந்து ஒரு பெரிய ஸ்கிராட்ச் வந்து இவங்க எடுத்துட்டு போய் இருக்கிறாங்கன்னா, இதுல 2 விஷயம் கவனிக்கணும். முதல் முறையா இவர் வந்து தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது அது ஃபேண்டம் ஓட்டு தான் வந்திருக்கிறது முழுவதும். இந்த அரசியல் கால்குலேஷன், சோசியல் இன்ஜினியரிங் கால்குலேஷன், பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் பார்த்தெல்லாம் யாரும் ஓட்டு போடல. யாரு கேண்டிடேட்னே தெரியாதப்ப கேண்டிடேட்டோட ஜாதகம் எங்க தெரிஞ்சிருக்க போகுது, யாருக்குமே தெரியாது. அவங்க பெரிய ரோல் ப்ளே பண்ணிருக்கு. அந்த விசில் விஜய், இந்த ஃபேண்டம், இதுதான் வந்து இந்த ஓட்டு. ஆனா இதையே அடுத்த, அதாவது 26ல வாங்கினதையே 29ல வாங்குவாரா அப்படிங்கிறது அவருடைய ரிப்போர்ட் கார்டா தான் பார்க்கப்படும். 29ல அவர் எப்படி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல இருக்க போறாரு, அவருடைய கட்சியை எப்படி நடத்த போறாரு, இந்த கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கெல்லாம் எப்படி வந்து செவிசாய்க்க போறாரு, அவர் எந்த அளவிற்கு பாஜகவை எதிர்க்க போறாரு, எந்த இடத்துல பாஜகவை ஆதரிக்க போறாரு. இப்ப வந்தே மாதரம் இஷ்யூ மாதிரி ஆரம்பிச்சு PM ஸ்ரீ திட்டங்கள் தொடங்கி இப்படி பல பாஜகவிற்கும் தமிழ்நாட்டிற்கும், ஏன்னா PM ஸ்ரீ திட்டம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா 3 தான் சேராதது அந்த திட்டத்துல. இப்ப வெஸ்ட் பெங்கால் ஆப்வியஸ்லி பிஜேபி கவர்மெண்ட் அவங்க சேர்ந்துட்டாங்க. அப்ப கேரளாவும் தமிழ்நாடும் தான் எதிர்க்குது. இந்த நிமிடம் வரைக்கும் தமிழ்நாடு எதிர்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பிட்டது நாங்களும் இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டாரு. எப்படி திமுகவும் அதிமுகவும் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதே இருமொழி கொள்கை ஸ்டாண்டுன்னு இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. நாளைக்கு PM ஸ்ரீ திட்டத்தை எப்படி இவங்க ஆதரிப்பாங்களா, இல்ல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கு, அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, அது சரி தப்புன்னு அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனா இப்ப இருக்கிற ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதுக்கு இவங்க இதுக்கு இந்த மத்திய அரசுடைய நிதி வேணும், இந்த சமக்கர சிக்ஷா அபியானோட நிதியெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சு இவங்க எஜுகேஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறோம்னு சொல்லி வாங்க போறாங்களா, இல்ல இதே ஸ்டாண்ட்ல தான் இருக்க போறாங்களையும் பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா ஜூன்ல அடுத்த மாநிலங்களவை தேர்தல் CV சண்முகத்துடைய இடம் காலியா இருக்கிறது வருது. அதுல ஒரு தாவேகா MP போய் அங்க என்ன பேசுவாங்கங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பெரும்பான்மை இப்ப அவங்களுக்கு 108 அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்தா தாராளமா உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை கிடைச்சிரும். அந்த போற நபர் யாரா இருக்க போறாரு, அவர் போய் அங்க என்ன பேச போறாருங்கிறது உட்பட நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம. ஆனா இது வந்து இப்ப திமுகவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்ட் லெவல்ல இருந்து அவங்க வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளி இருக்கு. இவங்க வந்து பாலிடிக்ஸ், திமுக பேசக்கூடிய ஹார்ட் கோர் அரசியல்லாம் பேசி இவங்க அது பண்ணல. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு காம்பினேஷன், இப்ப அமைச்சர்களை பங்கு கொடுத்திருக்கிறதுல தொடங்கி அதுல வந்து இப்ப ஜெண்டர் பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெண்களுக்கு 4 அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த 4 அமைச்சர்கள்ல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பார்க்கக்கூடிய ஒன்று, கீர்த்தனாங்கிற அந்த பொண்ணுக்கு முதல்ல தொழில்துறை அமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து APVPல இருந்தது, அதுக்கு பிறகு வந்து ஐபேக்ல வேலை பார்த்தது அப்படின்னு, அதுக்கு வந்து இதற்கு முன்பு ஒரு ஹிஸ்டரி இருக்கலாம். ஆனா இப்ப தமிழ்நாடுடைய அமைச்சர், அதுவும் ஒரு முதல் பெண் அமைச்சர்
முதல் முறையாக தொழில்துறை மாதிரியான ஒரு ஹெவி வெயிட்டேஜ் போர்ட்ஃபோலியோவை வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பொண் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கொஸ்டின். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீர்த்தனாவுக்கு யார் வந்து கவுண்டர் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கான்னா, மிகப்பெரிய ஹெவி வெயிட்டேஜாக பார்க்கப்படக்கூடிய அமைச்சரான தங்கம் தென்னரசு. அவர் விருதுநகருங்கிற ஒரு காரணம், மாவட்ட செயலாளருங்கிற அடிப்படையில் இருந்தோம், அந்த பொண்ணு விருதுநகர் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தோம். இன்னொரு பக்கம் முன்னாள் தொழில்துறை அமைச்சராகவும் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் தான் நிதி அமைச்சரானாரு. அதனால தொழில்துறை அமைச்சராகவும் கவுண்டர் நரேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு ஆளா வந்து அவர் வந்து அன்னைக்கு பதில் சொல்ல வைக்கிறத பார்க்கும் பொழுது யங்ஸ்டர்ஸ் வர்சஸ் சூப்பர் மோஸ்ட் சீனியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாலிடிக்ஸ் வந்து இப்ப இருக்கு இல்லையா? இப்படிதான் நகரும் இது. அப்ப இது வந்து இவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க, இது சரியான மூவா அப்படின்னா, எல்லாருமே ஃபஸ்ட்டு வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க. நான் அதனால் ரொம்ப டேரிங்காக வந்து சீனியர்ஸ் எல்லாருமே பெஸ்ட்டு, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்து யங்ஸ்டர்ஸால் உருவாக்கப்பட்ட அது நேஷனல் லெவலில் ஒரு பெரிய வேவே உருவாக்கியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அரபு வசந்தத்தில் தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு சேஞ்சை கொண்டு வராங்க. அந்த சேஞ்சஸ் வந்து சரியானதாக இருக்கா, அது சஸ்டைனபிலிட்டியாக இருக்க போகுதா, அந்த பாலிடிக்ஸ் சரியான நோக்கி போகுதா அப்படிங்கிறத தமிழ்நாடு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த விஷயத்துல. ஆனா ஒரு போல்ட் அட்டெம்ப்ட் இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது, அந்த பொண்ணு என்னன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டா கத்துக்கிட்டு ஒரு பெரிய ரோட் மேப்பா இனிமேலுக்கு பெண்களுக்கு இப்படி ஹெவி வெயிட் போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும்னு, அடுத்து இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகார பகிர்வை கொடுக்கணும், அதுதான் உண்மையான சமூக நீதி அரசியல் அப்படிங்கிறது ஆயிடும். இன்னொரு பக்கம் ஜெண்டர் வைஸ் பாத்தீங்கன்னா ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பெண்களுக்கு இந்த மாதிரி ஹெவி வெயிட்டேஜ், திரும்பவும் மகளிர் உரிமைக்கே பெண்களை கொண்டு போய் சுருக்காம இந்த மாதிரி ஹெவி வெயிட்டேஜ் போர்ட்ஃபோலியோவை கொடுக்கறது அப்படிங்கிறதா கத்துக்கிட்டு வரட்டுமே பெண்கள் அப்படின்னு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தாவேகாவுக்கும் இருக்கு, கீர்த்தனாவுக்கும் இருக்கு, மற்ற கட்சிகளுக்கும் இருக்கு. ஏன் சொல்றேன்னா அவங்க அதை சரியான பாதையில பயன்படுத்தணும். அவங்க நிறைய வந்து அவங்களுடைய ரீல்ஸ் இன்னும் அப்படியே இல்லாம இன்னும் கொஞ்சம் பொறுப்பா வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்ஸ்க்கே உரிய சில விஷயங்களை அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். எதுவுமே புதுசா லேர்ன் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்ப எல்லாத்தையும் பார்க்கலாம். பட்ஜெட் மானிய கோரிக்கையில இவங்க எல்லாரும் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாங்க, ஏன்னா பியூரோக்ரசி சப்போர்ட் பண்ண போறாங்க, எல்லாருமே ப்ரிப்பேர், ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே, செங்கோட்டையனை தவிர அமைச்சரவை எக்ஸ்பீரியன்ஸ்னு யாருக்குமே கிடையாது, எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான். அப்படி பார்க்கும் பொழுது இவங்க எல்லாரும் எப்படி வந்து இதில் வந்து அந்த மானிய கோரிக்கை மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத ஒரு 6 months அவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்து பார்க்கலாம். ஆனால் இது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பகிர்வை முன்னாடியே அதிகார பகிர்வை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எல்லாம் ஒரு கருத்தாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே போல இந்த போஸ்ட் போல் அலைன்ஸ் நம்ம பார்க்கும்போது தேர்தல் முடிவு வந்த பிறகு காங்கிரஸ் வந்து தாவேகா கூட கூட்டணி போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் அவங்க முடிவை நாங்கள் மதிக்கிறோம், எங்க கூடயே ஒரு கலந்தாலோசனை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. திமுக எதுவுமே சொல்ல, இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, இத்தனை நாள் நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தோம், இவங்க இப்போ துரோகம் செஞ்சுட்டு அவங்களோட கூட்டணி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருந்தாங்க. ஐயுஎம்எல், விசிகா உள்ளிட்ட கட்சிகள் நாங்கள் வெளியில இருந்து தான் ஆதரவு தரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஐயுஎம்எல் திமுக என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவங்க, கடந்த காலங்களில் நாங்கள் அவங்க கூட தான் பயணிச்சு வந்திருக்கோம், ஸோ அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்து தான் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. பட் 2 கட்சிகளுமே பெரும் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய் இப்போ அமைச்சர் பதவி வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ காங்கிரஸும் விசிகா இவங்க ஐயுஎம்எல் செஞ்சது ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பெரும் பேசுபொருளா இருக்கேன் மேம், இது எப்படி பார்க்கலாம்? காங்கிரஸுடைய கூட்டணி இருக்குல்ல, அது எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து, அதாவது பாஜகவை சொல்லுவாங்க பிராந்திய கட்சிகளை அழிச்சிட்டு அவங்க மேலே வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நிறைய விஷயங்கள்ல ஒரே ஃபார்முலா தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ நான் அந்த PM ஸ்ரீ திட்டம் சொன்னேன்ல, கர்நாடகாவில் வந்து இங்கே விட கன்னடா வந்து கம்பல்சரி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஸ்கூல் பேசிக்காகவே வச்சுருக்குறாங்க. அவங்க அது கம்பல்சரிங்கிறத வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் கம்பல்சரி அதை படிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் PM ஸ்ரீ திட்டத்துக்கு அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்குது, அவங்க வந்து கூலாக பேசாமல் தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பல இடங்களில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்குது, அவங்களுடைய PM ஸ்ரீ நிலைப்பாடு. இப்படி சில இடங்களில் காங்கிரஸும் பாஜகவும் ஒரே நிலைப்பாடில் இருப்பாங்க பார்க்கும் பொழுது. அந்த இடங்கள்ல இருந்து பார்க்கும்போது தான் அவங்க கட்சி ரீதியாகவும் கூட்டணி ரீதியாகவுமே சில கால்குலேஷன் ஃபார்முலா ஒரே மாதிரி போடுவாங்க. இப்போ ஒரு தேசிய கட்சி அப்படிதான் திங்க் பண்ணும் அப்படிங்கிறதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் காங்கிரஸ்ல என்ன பிரச்சனைனா, இங்கே பாஜகவில் வந்து அண்ணாமலை பவர்ஃபுல்லாக இருந்து தன்னை ப்ரூஃப் பண்ணி இருந்தா கூட
மேலிடம் சொல்லிருச்சுன்னா அவர் சைலண்டா தான் இருந்தார். இந்த எலெக்ஷனையே சைலண்டா கடந்து போனார். அவளை சைலண்டா வச்சது என்னெல்லாம் கேட்டா அதை ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒர்க், இப்ப அண்ணாமலை வர்சஸ் விஜய் அப்படின்னு வச்சோம்னா வர்சஸ் உதயநிதி அடுத்த எலெக்ஷன் ஒரு தேர்தலா அப்படி ஒரு பாலிடிக்ஸ் நகரும் பொழுது உதயநிதி கிரவுண்ட்ல இறங்குவாரு, அண்ணாமலையும் கிரவுண்ட்ல இறங்குவாரு, விஜய் கிரவுண்ட்ல இறங்குவாரா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கொஸ்டினா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நல்லா கிரவுண்ட்ல வேலை பார்த்த ஒருத்தரை நீங்க வந்து டெய்லி மீடியா அட்டென்ஷன், அது சரியா தப்பாங்கிறத தாண்டி மீடியா அட்டென்ஷனை வச்சுக்கிட்டே இருந்த ஒருத்தரை திடீர்னு வந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோடுக்கு அனுப்புறீங்க. அப்ப வேற ஒருத்தரை கொண்டு வரீங்க, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறத இப்ப பாத்துட்டீங்க. இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் டிஎம்கே உடைய தோல்வியை தான் பேசிட்டு இருக்கோம். அதிமுகவுடைய தோல்வியும் 5 சீட்டு வாங்கின பாஜக ஏன் இன்னைக்கு திரும்ப 1க்கு போனுச்சுங்கிறதும் பேசணும். இந்த விஜய் அலையில அடிச்சுட்டு போயிருச்சு அப்படிங்கிற இடத்துக்கு நான் நகரவே இல்லை. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு கட்சியும் பகுப்பாய்வு செய்யணும் தானே. ஒருவேளை அண்ணாமலை இருந்திருந்தா டஃப் ஃபைட் கொடுத்திருப்பாரோன்றதுதான் என்னுடைய ஒரு இதெல்லாம் பார்வையாவும் இருக்குது. அப்ப அந்த இடங்கள்ல தான் இப்ப காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாங்க நாளைக்கு இங்க அப்படின்னு. இப்ப வந்து காங்கிரஸ் வந்து விஜய் கூட கூட்டணி போன சமயத்துல எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இந்த மாதிரி மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களோட நிக்க வேண்டுமா அல்லது தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து போராடும் கட்சியோட அதுதான் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. காங்கிரஸ் இப்ப பாஜகவுல வந்து மேலிடம் சொல்லிருச்சுன்னா இங்க சைலண்டா அண்ணாமலையால சைலண்டா இருக்க முடியும். லைம் லைட்ல இருந்த அண்ணாமலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோடுக்கு மாற முடியும். காங்கிரஸ் அப்படி இருக்காது. அதாவது காங்கிரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மேலிடம் ஒன்று சொல்லும், மேலிடம் சிலதை சைலண்டா விட்டு ஆழம் பார்க்கும். இங்கே ஒவ்வொருத்தவங்களும் குறுநில மன்னர்களாக ஒவ்வொரு ரியாக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், காங்கிரஸ் வந்து என்ன நினைக்குதுன்னா விஜய்ங்கிற ஒரு பிம்பம் இன்னைக்கு காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சிக்கு தேவைப்படுது. அவங்க நார்த் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போனால் நமக்கு வந்துடும் அப்படின்னு. விஜய் ஏன் அந்த கட்சிக்கு செய்ய போறாரு? அவருக்கு கேரளாவில் வாண்டட் இருக்குன்னா அவர் கேரளாவில் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவரே ஒரு நேஷனல் பார்ட்டியா இருந்துட்டு போயிடுவார்ல. நீங்க யாருடைய தோல் மேலையாவது ஏறணும் அப்படிங்கிற பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கால்குலேஷன் அதுவாக தான் இருக்கு. அவர் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாரு, பார்த்துருப்பீங்க நீங்க. அதாவது வந்து அவர் ஒரு காலேஜில் கிளாஸ் எடுக்கிறாரு ஹரியானாவில். அங்கே கிளாஸ்க்கு உள்ள போகும்போது இவரை ரிசீவ் பண்றதே விசில் பண்ணி விஜய் சாங்ஸை பண்ணி ரேப் பண்ணி எல்லாரும் வந்து ரிசீவ் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் அதை வந்து ரொம்ப பெருமையா போடுறாரு. ஆக்சுவலா அவர் பெருமைப்பட வேண்டிய இடம் என்னன்னா, ராகுல் காந்தி அப்படி அவங்க ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் கொடுத்தாதான் இவர் காங்கிரஸ் கட்சியில இருந்துகிட்டு ஹரியானாவில் பாருங்க காங்கிரஸ்க்கு வந்து எவ்வளவு, ராகுலுக்கு வந்து எவ்வளவு வாய்ஸ் இருக்கு. அதாவது வந்து ஒரு ஜோடா யாத்ரா போன காங்கிரஸை வந்து இந்தியா மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு அவர் பதிவு போட்டிருந்தாருன்னா சந்தோஷப்படணும், காங்கிரஸும் சந்தோஷப்படணும், பாக்குறவங்களுக்கும் அது புரியும். அவர் வந்து என்ன பண்றாரு, விஜயோடைய ஃபேமை காங்கிரஸோடைய ஃபேமுக்கு வந்து மாத்துறாரு. அதாவது இன்னைக்கு டார்க் மோடுல இருக்கிற காங்கிரஸை லைட் மோடுக்கு வந்து விஜயோடைய ஃபேம் தேவைப்படுது அவங்களுக்கு. அதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. பதவியேற்பு சமயத்துல ராகுல் காந்தி சென்னை வந்திருந்த போதும் கூட நிறைய தலைவர்கள் ராகுல் காந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரியான ஒரு காட்சிகள். ஆமா, அதை கூட அவங்க வந்து அட்ரஸ் பண்ணல. எல்லாருமே வந்து விஜய் முதலமைச்சர் மட்டும். முதல்ல ராகுல் காந்தியுடைய அவர் வந்து காங்கிரஸ் கட்சி, ராகுலுடைய வரலாறு, ராகுல் என்ன பண்ணிருக்காருலாம் அங்க நான் உண்மையாவே அவங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே புது யங்ஸ்டர்ஸ் எம்எல்ஏவா வராங்க. 1-2 பேர் இப்ப ஆதவ் மாதிரியோ இல்ல ஆனந்த் மாதிரியான அந்த கட்சியில, அருண்ராஜ் மாதிரி அந்த கட்சியில வந்து முதல் கட்டமா இருக்கக்கூடிய அது ஒரு ராஜ்மோகன், இந்த 4 பேரை தான் என்ன செங்கோட்டையன் 5 பேரை தவிர வேற யாரையுமே வந்து ஓரளவுக்கு அரசியல் புரிதலோட அணுகுறாங்க. அதாவது வந்து அவங்க இனிமேலுக்கு தான் ஒருவேளை அரசியல் புரிதல் இருந்து நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா சோசியல் மீடியால அவங்களுடைய அரசியல் புரிதல் வேறையா இருக்கு. அது வந்து நம்மளால வந்து கணிக்கவே முடியாது. அஸ் அ ஃபேக்ட் செக்கிங் ட்ரெயினரா டெய்லி ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, வேக்யூம் இருக்குங்க அப்படிங்கிறத தான் நான் பாக்குறேன். அதை அப்ப காங்கிரஸ் வந்து விஜயுடைய ஒரு ஃபேமை வந்து தனக்கு யூஸ் பண்ணதான் பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப பயன்படுத்துறாரு. அதாவது விசில் கிடைச்ச அன்னைக்கு முதல்ல யாரு ட்வீட் போடுறா, தாவேகாவை விட சந்தோஷப்பட்டு ட்வீட் போடுறது வந்து பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கு. மாணிக்கம் தாக்கூருடைய சினாரியோ வேற. மாணிக்கம் தாக்கூருடைய சினாரியோங்கிறது அவருக்கு இருக்கிற டிஎம்கே ஹேட்ரட்ல இருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு தொடர்ந்து. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அதாவது ஆந்திராவுக்கு தேர்தல் பொறுப்பாளரா போன பக்கம் தமிழ்நாடு அரசியல்ல அவர் வேனிஷ்டு, காணாம போயிட்டாரு. திடீர்னு அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் டைம்ல வர்றாரு. அந்த விருதுநகர்ல அவர் ஜெயிச்சதே பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா வந்து டிபேட்ஸ்ல எல்லாம் அவர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா பேசிட்டு இருந்தவர். ஜோடா யாத்திரை அப்புறம் பேசுறது கூட கிடையாது டிபேட்ஸ்ல எல்லாம். இப்ப பார்த்தா டெய்லி ட்வீட் போடுறாரு, டெய்லி பேசுறாரு. ஆனா நேற்றுக்கு யோசிச்சுக்கோங்களேன், ராஜீவ்காந்தியுடைய நினைவு நாள். ஆனா இன்னைக்கு 60 ஆண்டுகள் பிறகு காங்கிரஸ் அமைச்சரவையில தமிழ்நாட்டுல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குதுன்னு பெருமைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதே காங்கிரஸ் உடைய மாநில தலைவரா இந்த நிமிஷம் வரைக்கும் செல்வ பெருந்தகை இருக்கிறாரு. செல்வ பெருந்தகையை தோற்கடித்த
அவருக்கும் நேத்து காங்கிரஸ் அமைச்சர் கொடுக்குறாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல நின்ன தென்னரசுக்கு நேத்து வந்து அமைச்சரவையில பங்கு. அப்ப தன்னுடைய காங்கிரஸ் மாநில தலைவர் எம்எல்ஏக்களை தோக்கடிச்சு 6 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க காங்கிரஸ் என்ன ஒரு பர்மிட்டேஷன் காம்பினேஷனோட போய் டிவிகேவோட சேர்ந்திருக்கீங்க? அப்ப டிவிகேவோட ஃபேம் உங்களுக்கு தேவைப்படுது. விஜய்ங்கிற ஒரு மனிதர் உங்களுக்கு இந்தியா முழுவதும் பிஜேபியை எதிர்க்க கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அது இந்தியா முழுவதும் ஒர்க் அவுட் ஆகாம ஆகாதான்னு எனக்கு தெரியல. ஃபேன் பேஸ் எப்படி மாறும்னு தெரியாது. ஏன்னா நார்த் இந்தியாவுடைய பாலிடிக்ஸே வேற, சவுத் இந்தியாவோட பாலிடிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்கும் பொழுது பிரவீன் சக்கரவர்த்திகள் ஆசைப்படலாம், அவங்களுக்கு இங்க ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படலாம். ராகுல் காந்தி ஏன் வந்து விஜய் வந்து கேரளாவுல காங்கிரஸ் அமைச்சருக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க தானே, ஏன் இவர் போகல? இவர் போயிருந்திருக்கலாம்ல. இவரே கட்சி தொடங்குறவர் ஏன் அந்த டயஸை போய் ஏன் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். சோ இப்ப இந்த மாதிரி, ஏன்னா கேரளாவுல இவருக்கு ஃபேன் பேஸ் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது இவர் அங்க போய் வந்து காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தா நாளைக்கு கட்சியை ஆரம்பிச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்வையெல்லாம் கால்குலேஷன்லாம் இருக்கும். அதனாலதான் ஒரே கல்லுல 2 மாங்கான்னு நான் சொன்னதுக்கு காரணம், திமுக கூட்டணியை உடைச்சி காங்கிரஸை தான் பக்கம் வச்சு பிஜேபிக்கு எதிரான முகம் நாங்க தான் இனி மதச்சார்பைன்னு டிஎம்கே ஃபார்முலாவை எடுத்துட்டு போய் அவங்க ஆயுதத்தை எடுத்து அவங்களே வந்து தாக்குற மாதிரியான ஒரு சிஸ்டத்தையும் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் வந்து ஆக்சுவலி இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது, அதிமுக வந்து இந்த தடவை அதிமுக தலைமையிலான கூட்டணியா இல்ல. சட்டமன்ற தேர்தல்னா அப்படிதான் இருக்கும். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படிங்கறத தான் முன் வச்சாங்க. அப்ப நீங்க 25 பேர் சிவி சண்முகம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து பாஜகவே ஆதரிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அந்த இடத்துல என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள் தானே அவங்க. நீங்க இன்னைக்கு வந்து தள்ளி வச்சிருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து அவங்க பாஜக அதனால தள்ளி வச்சிருக்கோம்லாம் வைக்கல. அப்படின்னா இவர் போய் பார்த்திருக்கவே கூடாது. ஏன்னா இவருக்கு வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப பார்டர் லைன்ல இருக்கிறதுனால எப்ப வேணாலும் என்ன நடக்கும். இன்னொன்னு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ ஐயுஎம்எலோ டிஎம்கேல இருந்து வந்ததுனால எங்க இவங்க வந்து நாளைக்கு வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்துருவாங்களோ, நமக்கு வந்து சித்தாந்த ரீதியா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களோங்கிறதுக்காக நீங்க இல்லைனாலும் எனக்கு இன்னொரு பேஸை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு மறைமுகமா ஒரு மெசேஜை சொல்லிட்டார். அந்த மெசேஜையும் இதுல கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அது வந்து கட்சி தாவல் சட்டம் கான்ஸ்டிடியூஷன் படி சரியா இருக்குமா? அந்த 25 பேர் விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் மேம்? வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட ஆதரவு கேட்டுட்டு அதற்கான ஆதரவையும் வாங்கிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 120 இடம் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அதன் பிறகு அதிமுக போய் சந்திக்கிற நிகழ்வு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரிகள் இவங்களுக்கு ஒரு குடைச்சலை ஏற்படுத்தி இருக்காதா? எதற்காக அதிமுக கிட்ட அந்த இடத்துலதான் இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு. இப்ப அதாவது கூட்டணியில பங்கு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு இவங்களை எல்லாம். அங்க போய் பார்த்ததுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கூட்டணியில பங்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப அதாவது ஆட்சியில பங்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இது அவர் செஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப தார்மீக அடிப்படையில அறம் சார்ந்த ஒரு பாலிடிக்ஸ் ஆனா இல்ல அப்படிங்கிறது தான். அவர் போய் உண்மையாகவே ஆதரவு வேணும்னு பார்த்திருந்தா எடப்பாடியை பார்த்திருக்கணும். அவங்களுக்குள்ள என்ன பேக் டோர்ல என்ன கான்வர்சேஷன் போச்சு, என்ன டயலாக் போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏன் எடப்பாடியை பார்க்காம சிவி சண்முகம் வேலுமணி ஃபேக்டரை பார்த்தாரு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னொன்று, வேலுமணி வந்து மோடியுடைய ஒரு ரொம்ப குட் புக்ல இருக்கக்கூடியவர்னு ஊருக்கே தெரிஞ்ச ஒன்று. அப்ப அவருடைய ஃபேக்டரை விரும்புறாரு அப்படின்னா அங்க போய் பார்க்கறாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த கொஸ்டின் வருது. அதனால தான் அவங்க சிவி சண்முகம் அப்பப்போ வந்து பிஜேபி எதிர்ப்பை வெளியில பேசுவாரு, அதுக்கப்புறம் கூட்டணிக்குள்ளன்னு போகும்போது சைலண்ட் மோடுக்கு போயிடுவாரு. அதனால வந்து இப்ப சிவி சண்முகம் கருத்தை வச்சு நம்ம அதை பேச முடியாது. ஆனா எஸ்பி வேலுமணியை ஒரு கான்ஸ்டன்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிஜேபி இன்டாக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறதா அது பிஜேபியோட தான் டிராவல் பண்றாரு அது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இவர் போய் அந்த ஃபேக்டரை பார்க்கும் பொழுது இவர் செய்யற அரசியல், இவர் பேசின விஷயங்களுக்கும் இன்னைக்கு ஒரு போஸ்ட்போல் அலையன்ஸ்ல நீங்க தேர்தலுக்கு முன்னாடி பேசுறதுல இருந்து மாற்று கருத்து ஏற்படுறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆனால் நீங்க உங்களுடைய எல்லா அதாவது ஒரு பக்கம் மதச்சார்பின்மைன்னு பேசிட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிறீங்க, இன்னொரு பக்கம் உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? மதவாதத்தின் மூலமாக இந்த வாக்குகள் மதச்சார்பின்மைக்கு எதிரான வாக்குகள் தானே அந்த 25 எம்எல்ஏக்கள் வாங்கியிருக்கிறதும். அப்ப அவங்களையும் நீங்க போய் உங்களுக்கு ஆதரவு கூப்பிடுறீங்கன்னா உங்க ஸ்டாண்ட் என்னன்னு நீங்க எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அந்த இடத்துல. ஏன்னா நீங்க 2 பக்கமும் நாங்க வந்து எங்களுக்கு ஆளு தேவைன்னா நாங்க இங்கிட்டும் துண்டு போட்டு வைப்போம், இங்கிட்டும் நாங்க சீட்டை கொடுத்து வச்சிருக்கோம், இவங்க சரியில்லை இவங்க குடைச்சல் கொடுக்குறாங்கன்னா அங்கிட்டு துண்டு போட்டிருக்கவங்கள நாங்க மியூசிக் சேர் மாதிரி மாத்துவோங்கிறதுக்கான ஒரு மறைமுக மெசேஜும் அதுக்குள்ள இருக்கு. அதை வந்து இவங்க எப்படி IUML VCகாலாம் எப்படி வந்து பார்க்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இன்னொரு விஷயம் நான் இதுல கவனிச்சது, ஒரு விஜய் வேவ் அப்படிங்கிறது வந்து உண்மையா இருந்துச்சானா 19 மாவட்டத்துக்கு உங்க மினிஸ்டர் கொடுக்கவே இல்லை. 18 மாவட்டம் இப்ப இன்னைக்கு விழுப்புரம் வன்னியர்ஸுக்கு கொடுத்ததுனால விழுப்புரத்தை விட்டு 18 மாவட்டங்களுக்கு கொடுக்கல.
அந்த 18 மாவட்டங்கள்ல ஆல்மோஸ்ட் இவங்க வந்து டெல்டா உட்பட ஒரு 8 மாவட்டங்கள்ல இவங்களுக்கு சீட்டே வரல. அங்க ஏன் விஜய் வேவ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. இப்ப டெல்டாவில எல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம் 2 சிட்டில மட்டும்தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி திமுக, அதிமுகங்கிற இவ்வளவுக்கு வந்து கேண்டிடேட் அங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா பெர்ஃபார்மே பண்ணாத இடங்கள்ல கூட திமுக, அதிமுகன்னு மாத்தி மாத்தி வாக்களிச்சிருக்காங்களே தவிர டிவிகேக்கு பெரிய ஆதரவு இல்லை அந்த இடத்துல. அப்ப அந்த மாவட்டங்களையும் இவர் வந்து பெரிய அளவுல கண்டுக்கல. மற்றபடி வந்து திருநெல்வேலி மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்ட் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், கரூர் மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இந்த மாதிரி இடங்கள்லையும் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் திமுகவும் அதிமுகவும் வந்து அட்லீஸ்ட் 3 மாவட்டங்களுக்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கிறதையாவது ஃபில் பண்ணி அதை வந்து பார்க்கறதுக்கு இது பண்ணுவாங்க. இவங்க சென்னையில மட்டுமே 7 அமைச்சர்களை கொடுத்துட்டாங்க. அப்ப சென்னை சென்ட்ரிக்கா தான் இவங்க அரசியல் பண்ண போறாங்களான்னு இருக்கு. அது ஏற்படுத்த போற இப்ப ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு மினிஸ்டரோ அவங்க ஊருக்கு போகும்போது மக்கள் பார்க்கறதும் வைக்கிற கோரிக்கையும் அதுக்கு அவங்க செவி சாய்க்கிறதுங்கிறது வந்து அது வந்து கட்சி ரீதியாகவும் பலப்படுத்தக்கூடிய இடம், ஆட்சிக்கும் வந்து ஒரு பலப்படுத்தக்கூடிய இடம். அவ்வளவு பேரும் படை திரண்டு இப்ப சென்னைக்கு தான் வரணும் எந்த கோரிக்கைக்குனாலும் அப்படிங்கிற ஒரு இடம்னு ஒண்ணு மாறி இருக்கு. இது வந்து சென்னை மாதிரியான ஒரு நகரத்தை வந்து இன்னும் வந்து ரொம்ப வந்து சஃபகேட் ஆக்குற ஒரு விஷயமா இருக்கும். அது அரசியல் ரீதியாகவும் சரி, இந்த பகிர்வு போகல, கிரவுண்ட் ரூட் அளவுக்கு போகல அப்படிங்கிறது தான். நீங்க வந்து பெர்ஸ்பெக்டிவ் பாலிடிக்ஸ், சோஷியல் இன்ஜினியரிங் பாலிடிக்ஸ்ல டிக் அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு. ஆனா கிராஸ் ரூட் லெவலுக்கு நீங்க ஏன்னா இப்ப இன்னைக்கு போட்ட வாக்கு வந்து அடுத்த தேர்தலுக்கு உங்களுக்கு வருமாங்கிறது நீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் இனி பேச போகுது. இப்படியே வந்து இன்ஸ்டாகிராமும் ரீல்ஸ்லயும் ஒரு பக்கம் வந்து உண்மை செய்தியும் இன்னொரு பக்கம் பொய் செய்தியை மாத்தி மாத்தி உழவ விட்டு மக்களை குழப்பிக்கிட்டே இருந்தா அது நடக்காது. அது வந்து வேற மாதிரியாக தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப இன்னொன்னு வந்து மெயினா இன்னைக்குதான் அறிக்கை வந்திருக்கு. ஆனந்த் வந்து யாரும் போய் ஆய்வு பண்ணக்கூடாது, மாவட்ட செயலாளர்கள் போய் ஆய்வு பண்ணக்கூடாது. முதல்ல வந்து அவங்களுக்கு அரசு நிறுவனங்களை எப்படி கையாளணும், அரசியல் கட்சி என்னென்னலாம் பங்கேற்பலாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பங்கு பெறணுங்கிற அந்த இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் கூட வைக்கலாம். அவங்க மாவட்ட செயலாளர்களுக்கு, எம்எல்ஏக்கு வைங்க. ஏன்னா இப்ப மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இனிமேலுக்கு நீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கிற குறைங்கிறத தாண்டி நீங்க வந்து அதுக்கு பொறுப்புள்ளவங்களா, அந்த வாக்குக்கு ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். இப்ப பெரிய கருப்பன் அந்த ஒற்றை வாக்குல இந்த எம்எல்ஏவும் அனுபவிக்க முடியாம அவரும் மேல வர முடியாம அது கோர்ட்ல இப்ப கேஸா நிக்கிற மாதிரி இல்லாம அந்த உங்களை நம்பி வாக்களித்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாவும் பொறுப்போடும் நீங்க வந்து திரும்ப செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்க. அதை செய்யும் பொழுது இந்த மாதிரி கட்சி ஆட்கள் வந்து நாங்க வந்துட்டோம் பத்தியா அப்படிங்கிறது. அப்புறம் எம்எல்ஏக்கள்லாம் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ்கள் வந்து இல்ல ஜேர்னலிஸ்டுகள் மைக்க மாட்டிக்கிட்டு போற மாதிரியே ஆய்வுக்கு போகும்போதே மைக்கோடையே மாட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப அவங்க நோக்கம் வந்து வீடியோ எடுக்கிறது தான் அப்படின்னு. நேற்றுக்கு வந்து அந்த தாம்பரம் எம்எல்ஏ, அவர் இன்னைக்கு மினிஸ்டர் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற இடத்துல அந்த சரத்குமார் வந்து போய் வந்து அரசு மருத்துவமனையை பார்வையிடுங்க, அங்க கூப்பிட்டு பேசுங்க. ஆனா உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்துட்ட பிரதிநிதிங்கிறதுக்காகவே அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், எம்டி லெவல்ல, எம்பிபிஎஸ் லெவல்ல இருக்கிறவங்கள ரொம்ப வந்து தரக்குறைவா நீங்க வந்து உங்க வீடியோ ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காகவோ இம்ப்ரெஷனுக்காகவோ உங்களுக்கு வந்து வியூஸ்க்காகவோ வந்து நீங்க அப்படி வந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ண வேண்டியதில்லை. மாற்ற வேணும்னா மாற்றம், ஒரு பயம் ஏற்படுத்தணும். இல்லை நாங்கள் அடிப்படையிலேருந்து நிறையா மாற்றோம், ஸோ வந்து பாத்ரூம்ஸ் எல்லாம் கிளீனாக இருக்கான்னு செக் பண்ணுறோம், நாங்கள் போய் வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ணுங்க. அதான் அதை உடனே ரீல்ஸாக எடுத்து போடணும்னு இல்லை. அது வந்து ஒரு குட் இம்பேக்ட். நான் போய் இன்னும் கூட நான் சொல்கிறேன், ஒரு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் தான் எல்லாமே நடக்குது. அரசியலே, அரசுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே சோஷியல் மீடியாவில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் இருக்குது, தேசிய அளவிலையா இருந்தாலும் சரி உலக அளவிலையா இருந்தாலும். அப்படி இருக்கும் பொழுது நான் போய் இப்படி பேசினேன், தன்மையாக பேசுங்க, அவங்கள்ட்ட புரிய வைங்க. சிஸ்டமை சரி பண்ண வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சிஸ்டத்துக்கு மாற்றுன்னு வந்திருக்கிறீங்க. அப்ப அது தன்மையா பேசிட்டு அவங்க கிட்டே இருந்து இன்புட்டையும் வாங்குங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை செஞ்சுட்டு பாருங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, நான் 6 மாசம் என்னுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்குனால நான் இப்படி மாத்திருக்கேன்னு சொன்னா மக்கள் நம்புவாங்க. நீங்க சும்மா டெய்லி போகும்போது ஏன்ப்பா 1/2 இன்ச்சு ரோட தள்ளி போட்டிருக்க இப்படியே ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, ஆனா மைக் மாட்டிருக்காரு. அப்ப நீங்க போகும்போதே வந்து ஒரு நோக்கத்தை ரீல்ஸ் போடணுங்கிற நோக்கத்துல போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க செய்யற நல்ல விஷயங்களை அதை கன்ஸ்ட்ரக்டிவா செஞ்சு போடுங்க சோசியல் மீடியாவில். இப்ப வந்து நாங்க பாத்தீங்களா நாங்க ஆய்வுக்கு போறோம் அப்படின்னு நாங்க இது பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போல திருச்சி கிழக்கிலும் விரைவில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. திருமாவளவன் அவர்கள் அந்த தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சதாகவும் சொல்றாங்க. ஸோ அது விடுதலை சிறுத்தைகளுக்கான களமா இந்த தேர்தலில் இருக்குமா, அல்லது தாவேக்காவை அங்கே சந்திக்கிறதுக்கான வாய்ப்பா எதிர்பார்க்கலாம்? விசிகவுக்கு இனிதான் சேலஞ்சஸ். இவ்வளோ நாள் பண்ண அரசியல் சேலஞ்ச் இல்லை. நான் ஆரம்பத்திலேருந்து சொன்னது வன்னியரசு தோழருக்கும் நான் அதை தான் சொன்னேன், இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருவேளை திரும்ப போட்டியிடலாம், ஏன்னா அவங்க துணை முதல்வர் கூட நகர்த்தலாம், இன்னும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக நகர்த்தலாம். ஆனால்
விசிகாங்கிற கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியில ஏற்கனவே ஆதவ் சொன்ன கூற்று தான், இங்க பாதி பேர் தான் இருக்கிறாங்க, 10 பேர் தான் இருக்காங்க, எல்லாம் எங்க கூட வந்துட்டாங்கன்னாங்கல்ல. இப்ப நீங்களும் அங்க போயிட்டீங்கன்னா அவங்க தாவேக்காங்கிற மைய நீரோட்டத்துக்குள்ள விசிகா கலந்துருமா இல்ல ஏன்னா விசிகாங்கிற கட்சி எப்படின்னா, நான் ஒரு உதாரணம் ரீசெண்டா நடந்த உதாரணங்கள்ல நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் அந்த காஷ்மீர்ல நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல், நம்ம ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லையா, அந்த ஆபரேஷன் சிந்தூர் காலகட்டத்தில் வந்து இங்க திமுக வந்து பல இடங்கள்ல பாஜகவை பயங்கரமா எதிர்த்திருக்காங்க, டெய்லி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் வெளியும் சண்டை போடுறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க கூட இங்க வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு முக்கன்னு முதலமைச்சரா அன்னைக்கு இருந்த ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு பேரணியை நடத்தினார், நம்ம பார்த்தோம். ஆனா இதுல இந்த பயங்கரவாத தாக்குதல்ல பாதுகாப்பின்மை இருக்கு, இதுல வந்து உள்நோக்கம் இருக்கு, இந்த இதுக்குள்ள இருக்கிறத விரிவா விவாதிக்கணும் அப்படிங்கிற திமுகவுலையும் போய் கனிமொழி வந்து பார்லிமெண்ட்ல எழுப்புனாங்க அந்த கேள்வியை. ஆனா முதல்ல வந்து அவங்க பேரணியா நாங்க வந்து இந்திய பாதுகாப்புக்கு ஒற்றுமையா இருக்கிறோம், நாங்க வந்து எங்களுடைய அந்த தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எங்களுடைய ஒற்றுமையை நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறோன்ற அந்த இந்திய இறையாண்மை சார்ந்த சாவரனிட்டியை ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்திட்டாங்க. ஆனா திருமா மட்டும்தான் அன்னைக்கு எதிரானின்னு இந்த குரலை முன் வச்சார். யாருமே பாஜகவை விமர்சிக்க தயங்கிய போது கூட காங்கிரஸ் வந்து பார்த்தா ரேவந்த் ரெட்டி வந்து பேரணி நடத்துறாரு, இங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேரணி நடத்துறாரு. ஆனா அன்னைக்கு திருமா வந்து தன்னுடைய குரலை தனித்துவமா வச்சார். அப்படியா இருந்த ஒரு திருமாவளவன் அதே மாதிரி தனித்துவமான இடங்கள்ல இந்த அரசு தவறு செய்யும் போது சுட்டி காண்பிப்பாரா அப்படிங்கிற இடத்துல இருந்து எல்லாமே கேள்விக்குட்படுத்தப்படும். இப்ப வந்தே மாதரத்துக்கு நேற்றைக்கே என்ன சொல்றாங்க, அமைச்சரவை கொடுத்தோன்னே திரும்ப இன்னைக்கு ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா அப்படிங்கிற கேள்வி எழுது. அவர் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுமா வேணாமாங்கிறத அந்த கட்சியுடைய முடிவு. ஆனால் கட்சியை வளர்ப்பதற்கு, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு இவ்வளவு பெரிய ஆண்டுகளாக இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கக்கன் காலத்தில் அமைச்சரவைக்கு பிறகு இப்போ வந்து 4 போன எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பேர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை விரிவாக்கம் பண்ணும்போது 4 பட்டியலின அமைச்சர்கள் இருந்தாங்க நமக்கு 21 to 26. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது விசிகாங்கிற கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர் வந்தாரானா இல்லை. அப்போ முதல் முறையாக வன்னியரசு அமைச்சராகிறார். இப்போ திருச்சி கிழக்கில் நாளைக்கு தீர்மானிக்கலாம், துணை முதல்வர்னு சொல்லலாம், இல்லை இன்னொரு அமைச்சரவை கூட கொடுக்கலாம். அப்படிங்கும் பொழுது நீங்கள் தாவேக்காவோட பல விஷயங்கள்ல இன்னும் தாவேக்கா கிளாரிட்டி கொடுக்கல. அவங்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிடன் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, திராவிடம்னு பேசுறீங்க, நாயுடுக்களையும் ரெட்டிக்களையும் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு திராவிடம் அப்படின்னா தெலுங்க வளர்க்கறது தான் திராவிடமா அப்படின்னா இங்க தமிழனுக்கெல்லாம் வந்து ஒரு இதுவே இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த ஓபிசி கால்குலேஷனுக்குள்ளேயே நிறைய வேறுபாடை பேசுவாங்க இங்க. இப்ப திருமாவை நீங்க அந்த இடத்திற்கு நகர்த்தும் பொழுது, பட்டியலினத்திற்கு இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து நீங்க அந்த இடத்துக்கு நகர்த்தும் பொழுது, ஆனா இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஆலோசகரா வந்து அன்னைக்கு எந்த பொறுப்புமே இல்லாம ஆளுநரை எப்படி போய் சந்தித்தார் ஒரு பட தயாரிப்பாளரான்னு சொல்லி விஷ்ணு ரெட்டி மேல ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. இன்னைக்கு அவரை வந்து ஒரு ஆலோசகரா போட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரா இருந்தவரை போட்டிருக்காரு. அது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இவரை போடுறதன் மூலமாக திரும்ப வந்து இந்த ஆட்சியில எங்க புதிய மாற்றம், திரும்ப வந்து தெலுங்கு ஃபேஸ் இருக்கு அப்படிங்கிற இடத்த தமிழ் தேசியம் பேசும் விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விமர்சனம் வரும்போது தீவிர தமிழ் தேசியம் பேசிய திருமா என்ன ஸ்டாண்ட் எடுப்பார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினா இருக்கும். அப்ப பாஜகவை கடுமையாக தொங்கு சதைன்னு பல விவாதங்களை முன்வைத்த வன்னியரசு தோழர் வந்து இப்ப தாவேக்கா எங்கேயோ ஒரு இடத்துல பாஜகவிலிருந்து விலகி, அதாவது பாஜக வந்து கொள்கையோட ஒன்றி போற மாதிரியும் இவங்க கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை ஏதாவது இடத்துல எடுத்தாங்கன்னா இவங்க மேல விமர்சனங்கள் ரொம்ப கூர்மையா, தாவேக்காவை கூட விட்டுருவாங்க, இவங்க மேலதான் கூர்மையான விமர்சனங்கள் வரும். அப்ப அதெல்லாம் யோசிச்சுன்னா அவங்க அமைச்சரவைக்குள்ள போயிருப்பாங்க. சோ அந்த சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கு. கட்சியை பலப்படுத்தணும், கூட்டணியா அந்த ஆட்சியில தனக்கான ஸ்பேஸை எப்போதுமே தக்க வச்சுக்கணும். தனித்துவமா நான் சொன்னது மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதலை கூட அதுல வந்து ஒரு சந்தேக பார்வையோடும் அதுல வந்து பாதுகாப்பை பிரதானப்படுத்தாம விட்டது தவறுன்னு வெளிப்படையா உடைச்சு வந்து பாஜக மீது விமர்சனத்தை வைக்கக்கூடிய இடத்திற்கு இருந்த அந்த கட்ஸும் அந்த சித்தாந்த ரீதியா நிக்கிற விஷயங்களை தொடர்ந்து வந்து அவங்க 2 பேரும் பண்ணணுங்கிறது தான் நான் கேட்டுக்கிறேன். அந்த இடத்துல இருந்து நிறைய விமர்சனங்களை எதிர்கொள்வாங்க. அந்த விமர்சனத்துக்கு எப்படி பதில் கொடுக்க போறாங்க, இல்ல அவங்க எப்படி மாறுறாங்க நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. 6 மாசத்துல பாஜகவோட இவங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா, தமிழ்நாடுடைய அரசு டிவிக்கு அரசு வந்து எப்படி போக போகுது, அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு பதில் சொல்ல முடியும். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அதிகார பகிர்வுல அவங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கிறத வாழ்த்துவோம். என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.